today's topic is functional group. Last class பார்த்தோம் classification of organic compounds based on the structures பார்த்தோம். அப்பவே சொன்னோம் it can be also classified based on the functional groups. So அதான் இன்னைக்கு பார்க்க போறோம். So functional groupனா என்ன? What is the definition? They are the specific substituents which is present within the molecule and are necessary for the chemical reaction and are responsible for the chemical reaction. அந்த chemical reaction நடக்கிறதுக்கு அதுதான் காரணமா இருக்கும். அப்படி இருக்கிறது தான் என்னது? Functional group. ஓகேவா? ஸோ என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸில் ஆல்கஹால், நெக்ஸ்ட் ஆல்டிஹைட், கீட்டோன், ஆசிட் anhydride, ester, ether, amines, amides, cyanide, isocyanide. These are all some important functional group. இதெல்லாம் நம்ம கன்ஃபியூஸே ஆகக்கூடாது. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா ஆல்கஹால்னு ஒரு சாப்டரே படிப்போம், ஹைட்ராக்சில் டெரிவேட்டிவ்ஸ் படிப்போம், தட் இஸ் அமீன் காம்பவுண்ட்ஸ் தனியாக படிப்போம், அமீன்ஸ்ன்னு படிப்போம், அதே மாதிரி கார்பினல் காம்பவுண்ட்ஸ்ன்னு படிப்போம், ஆசிட்ஸ்ன்னு படிப்போம். ஸோ அந்த ஃபங்க்ஷனல் குரூப் நம்மளுக்கு தரவாக இருந்ததுன்னா ப்ரிப்பரேஷன் கெமிக்கல் ரியாக்ஷன் வில் பி வெரி ஈஸி. ஓகே, நவ் வி கேன் see இட்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி இருக்கும். ஆர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஆர்கானிக் காம்பவுண்ட். ஓகே, தட் இஸ் ஹைட்ரோகார்பன், கார்பன் அண்ட் ஹைட்ரஜன். அது கூட OH. ஸோ ஆர் கூட OH இருந்தால் அந்த காம்பவுண்ட் என்னன்னு சொல்லணும்? ஆல்கஹால். ROH is the functional group of alcohol. RCHO is the functional group of aldehyde. RC double bond O, R. This is the functional group of ketone. RCOOH. This is the functional group of acid. RC double bond O, C double bond O. This is acid anhydride. This is what? Acid anhydride. Ester அப்படின்னா very simple, ROOR. That is RCOOR. That is the ester. Ether, ROR. Okay. Amines, RNH2. Amide, RC double bond O, NH2. R, okay, C triple bond N. This is cyanide. இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னு சொல்லலாம்னா நைட்ரில்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் RN triple bond C. இது அப்படியே ரிவர்ஸாக இருந்தால் அதுக்கு பேர் தான் ஐசோசைனைடு. ஓகே, சரி, இப்போது ஆசிட் இருக்கு, இன்னொரு மாலிகுல் ஆஃப் ஆசிட், தட் இஸ் RCOOH. ஓகே, இதில் வாட்டர் மாலிகுல் ரிமூவ் பண்ண போகிறோம். we are going to remove the water molecule. ஸோ இங்கேருந்து ஒரு ஹைட்ரஜனும் இங்கேருந்து OHும் ரிமூவ் ஆகிட்டா வரதா என்னது? ஆசிட் அயனைட்ரைட். ரிமூவல் ஆஃப் வாட்டர் மாலிகுல், ரெண்டு ஆசிட்லேருந்து ஒரு வாட்டர் மாலிகுல் ரிமூவ் ஆனால் வரதா என்னதுன்னா ஆசிட் அயனைட்ரைட். ஆனைட்ரைட்னால என்ன அர்த்தம்? ஆப்சன்ஸ் ஆஃப் வாட்டர் மாலிகுல்னு அர்த்தம். அண்ட் ஹைட்ரைட், தெர் இஸ் நோ எனி வாட்டர் மாலிகுல் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுலேருந்து வாட்டர் மாலிகுல் ரிமூவ் ஆனால் வருது தான் என்னது? ஆசிட் அயனைட்ரைட். See, listen, don't get confused, and this is very very important topic. Alcohol, our functional group என்னது? ROH. Aldehyde, RCHO. Ketone, RC double bond O, R. And acid, RCOOH. RCOOH. Acid anhydride na the removal of water molecule from the two molecules of acid. Water molecule ரெண்டுத்திலிருந்து ரிமூவ் ஆனா வரதா என்னது? Acid anhydride. Ester, RCOOR. ஓகே, ஈத்தர், ROR. அமீன் அப்படின்னாலே என்ன எடுத்தது? நைட்ரஜன் வந்துடும், RNH2. அமைடில் வந்து என்ன வந்துடும்? C double bond O, NH2 வரும். சைனைடு அப்படின்னா CN. NC அப்படின்னா அது என்னது? ஐசோசைனைடு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆல்டிஹைடும் கீட்டோனும் கம்பைன் பண்ணி சொல்கிறது தான் என்னென்னா கார்பினல் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. the combined of aldehydes and ketones தான் என்னது? carbonyl compounds அப்படின்னு சொல்லுவோம். So alcohol, carbonyl compounds, acid, ester, ether, amines, amides, cyanide and isocyanide. It is also called as nitriles.
ஓகே, இதெல்லாம் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷனல் குரூப்ஸ். ஒரு ஃபார்முலா மாதிரி நம்ம கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ தான் நம்ம வந்து ஆல்டிஹைடோ கீட்டோனும் ரியாக்ட் ஆகுது அப்படின்னா we have to know what is ketone, what is the basic structure அப்படின்ற விஷயம் நம்மளுக்கு ரீகால் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். கெமிஸ்ட்ரி ரியாக்ஷன்ஸ் படிக்கும்போது கார்பனிக் காம்பவுண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம், we are going to prepare ஆல்டிஹைட் அப்படின்னா RCHO அப்படின்ற விஷயம் தெரியணும். ஆல்கஹால் அப்படின்னா ROH அப்படின்ற விஷயம்னா இதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், we will say the alcohol அப்படி தான் சொல்லுவோம், ஆல்டிஹைட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஒவ்வொரு வாட்டியும் நம்ம என்ன சொல்ல மாட்டோம், RCHOன்னு சொல்ல மாட்டோம். ஆல்டிஹைட் அப்படின்னா you have to remember it is what, RCHO. எஸ்டர் RCOOR, ஈத்தர் ROR. ரெண்டு ஆர்கானிக் காம்பவுண்ட் நடுவில் ஒரு ஆக்சிஜன் இருந்தால் அதுதான் ஈத்தர் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு என்ன பண்ணணும், தெரிஞ்சிருக்கணும். அமீன்ஸ் அப்படின்னாலே நைட்ரஜன் இருக்கும், அதில் RNH2. அமைட் அப்படின்னா C டபுள் பாண்டோட நைட்ரஜன் கம்பைன் ஆயிருக்கும் அப்படின்ற இந்த கிட்டத்தட்ட வந்து ஒரு எவ்வளோ வந்துடும் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 ஒரு 11 அதில் பேஸ்ட் பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் நீங்கள் மனப்பாடமே பண்ண வேணாம், CnNC. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆசிட் வச்சே எத்தனை வந்துடும் பாருங்கள், ஆசிடு 2 மாலிகுல்ஸ் ஆஃப் ஆசிடில் வாட்டர் ரிமூவ் ஆனால் ஆசிட் அன்ஹைட்ரைட். ஸோ இதுவும் ஆசிட் தான், ஒரு ஹைட்ரஜன் ரிமூவ் ஆகிட்டு திருப்பி அந்த இடத்துல ஒரு தட் இஸ் ஒரு கெமிக்கல் தட் இஸ் ஆர்கானிக் காம்பவுண்ட் வந்துருச்சு அப்படின்னா அதான் எஸ்டர். RCOOH இந்த ஹைட்ரஜனுக்கு பதிலாக திருப்பியும் R வந்துட்டு அதுக்கு பேர் என்னது, எஸ்டர். ஓகே, ஸோ இட் இஸ் வெரி ஈஸி. ஸோ இது இந்த பேசிக்ஸ்லாம் தெரிஞ்சதுன்னா the reactions will be very easy for you. Next topic will be the naming, that is nomenclature of organic compounds. The next topic will be the nomenclatures or the naming of organic compounds. What it is? Naming of organic compounds. So நம்ம நேம் பண்ணுறோம் இல்லையா, அதுக்குன்னு ஒரு naming of organic compounds or nomenclature of organic compounds. It can be done by IUPAC அப்படின்னு சொல்லலாம். இதனா International Union of Pure Applied Chemistry. It is the authority of chemistry. ஒரு கெமிஸ்ட்ரி எடுக்க ஒரு அத்தாரிட்டி. இதுதான் வந்து ஒரு சில ரூல்ஸ் கொடுத்துருக்கோம், ஒரு காம்பவுண்டுக்கு எப்படி நீங்கள் நேம் பண்ணலாம் அப்படின்ற ரூல்ஸ் யார் சொல்லியிருப்பாங்க, இந்த IUPAC நேம். ஒவ்வொரு காம்பவுண்டுக்கும் IUPAC நேம்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம ஸ்ட்ரக்சர் வச்சு கிளாஸிஃபை பண்ணும் போதே சொன்னோம் சேச்சுரேட்டட் காம்பவுண்ட்ஸ், அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்போம், ஞாபகம் இருக்கா? ஸோ சேச்சுரேட்டட் காம்பவுண்ட்ஸ் ஆர் அல்கேன்ஸ். ஏன் அப்படின்னா the compounds will have single bond, carbon, single bond, carbon. Linkage will be single bond. Only single bond will be present in alkane. Alkenes அப்படின்னா double bond will be present. Alkynes, triple bond will be present. So double bondum triple bondum இருந்தால் அந்த காம்பவுண்ட் என்னன்னு சொல்லுவோம், unsaturated compound சொல்லுவோம். Single bonded இருந்தால் the compound will be said as saturated compounds. So in chemistry, what is saturation? The compound which has, in organic chemistry la particularly saturated compounds அப்படினா என்ன அர்த்தம், the compound which has single bond is called as what, saturated compounds. The compound which has double bond or triple bond are called as unsaturated compounds. So unsaturated compounds na compounds la double bond triple bond irundha unsaturated. Organic chemistry பொறுத்த வரைக்கும் what is unsaturated compounds அப்படினா என்ன சொல்லணும், the compounds will have double bond and triple bond, it is called as unsaturated compounds. What is saturated compounds அப்படினா the compound which has single bond, it is called as saturated compounds. These are all the basic and you have to recall it. Okay, I will use these terms, saturated compounds, unsaturated compounds, like that. Alkanes is called as what, saturated compounds, because they are single bonded. So alkenes and alkynes are called as unsaturated. Okay, so very very simple. ANE அப்படினு முடிஞ்சா என்ன அர்த்தம், single bonded. ENE அப்படினா double bonded. YNE அப்படினா triple bonded. Alkanes, that is single bonded compounds, and alkenes and alkanes are double bonded compounds. Okay, now this alkanes has formula. Alkanes அப்படின்றதுக்கு ஒரு formula இருக்கு, என்ன அப்படின்னா CnH2n plus 2. Okay, H2n and CnH2n எதுக்கு, alkenesக்கு. alkynesக்கு பார்த்தோம்னா CnH2n minus 2. Okay, so these are all the formulas, that is family formulas னே சொல்லலாம். alkane ஓட family formula என்னது, CnH2n plus 2,
Alkenes oda family formula enadhu CnH2n. Alkynes oda family formula enna CnH2n minus 2. இப்போ alkene மாத்தணும் அப்படினா we have to remove 2 molecules of hydrogen. We have to remove இதை இதுவா மாத்தணும்னா we have to remove 2 molecules of hydrogen. அதே மாதிரி alkene that is single bond double bond ஆக்கணும்னா we have to remove 2 molecules of hydrogen, that is H2. அதே மாதிரி double bond triple bond மாத்தணும்னா we have to remove H2. Okay, so these are all some concept. அப்போ alkaneலேருந்து alkene எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது வர விஷயம் எப்படின்னா alkene மாற்றணும்னா என்ன பண்ணணும், அந்த alkaneலேருந்து 2 ஹைட்ரஜன் ரிமூவ் பண்ணிவிட்டு அது என்னவா மாறிடும், alkene மாறிடும். ஸோ ஃபார் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் alkanes ஃப்ரம் alkenes ட்ரிபிள் பாண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும் வித் ஹெல்ப் ஆஃப் டபுள் பாண்டட் காம்பவுண்ட்ஸ்னால் ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணிட்டா அப்போ என்ன 2 மாலிகுல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணிட்டா என்ன பண்ணிடலாம், alkynes என்ன பண்ணிடலாம், ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஸோ திஸ் ஆர் சம் ஷார்ட்கட்ஸ். ஓகே, ஸோ திஸ் ஞாபகம் வச்சுக்கணும். இது ப்ரிப்பரேஷன் அப்போ என்ன பண்ணலாம், 2 மாலிகுல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ரிமூவ் பண்ணால் அல்கீனா மாறிடும், 2 மாலிகுல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணால் என்ன ஆயிரும், அல்கைனா மாறிடும். ஓகே, now we have to know another one concept. ஸோ இந்த நேமிங் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னே இந்த விஷயம்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் we have to know about homologous series. நெக்ஸ்ட் கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா homologous series. What is homologous series அப்படின்னா இது ஒரு சீரீஸ் தான், ஒரு தொடர். ஓகேவா, the series of organic compounds which has corresponding functional group. Okay, they will differ, the successive member will differ by a CH2 group. successiveனா என்ன அர்த்தம், அது வந்து ஒரு தொடராக இருக்கும் போது 1 2 அப்படின்னு போயிட்டே இருக்கும் இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு காம்பவுண்டுக்கும் ரெண்டாவது காம்பவுண்டுக்கும் இருக்கிற அந்த டிஃப்ரென்ஸ் என்னவாக இருக்கணும், CH2வாக இருந்தால் that is called as homologous series. Can you understand? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து CN alkanesல என்ன வந்து 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் alkanes. ஓகே, alkanesல வந்து என்ன பண்ணுறோம், alkaneஸோட ஃபார்முலா என்ன, CnH2n plus 2 if n is equal to 1. n is equal to 1 அப்படின்னா என்ன கிடைக்கும், CH4ன்னு கிடைக்கும். ஓகேவா, n is equal to 2 அப்படின்னா என்ன கிடைக்கும், C2 6 கிடைக்கும். ஓகே, n is equal to 3 அப்படின்னா என்ன கிடைக்கும், C3H8. அப்போது இதுக்கும் இதுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்னவா இருக்கும், CH2. The difference between these two will be CH2. Can you get this point? So that series is called as what, homologous series. எல்லாத்துக்குமே இதுலேயும் அந்த மாதிரி ஒரு சீரீஸ் இருக்கும் இதுலேயும். So the series in which the successive member will differ. ஸோ இதுக்கு CH4க்கும் C2H6க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்னது, CH2. அப்போ அந்த சீரீஸ் என்னன்னு சொல்கிறோம், homologous series. ஓகே, ஸோ அதே மாதிரி அல்கீன்ஸ்க்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா n equal to 1 n equal to 2 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப் டு 10 வரைக்கும் சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். we will get a 10 numbers, that is ஒரு சீரீஸ் ஆஃப் கிடைக்கும். அதே மாதிரி n is equal to 1 அப்படின்னு அல்கைன்ஸ்க்கு சப்ஸ்டியூட் பண்ணி எழுதி பாருங்கள். இப்போது நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், ஒரு 3 காம்பவுண்ட் எதுக்கு எழுதியிருக்கேன், அல்கேன்ஸ்க்கு எழுதியிருக்கேன். CH4 C2H6 C3H8 C4H10 C5H12 அப்படின்னு என்ன வரும், ஒரு சீரீஸ் கிடைக்கும். நீங்கள் என்ன பண்ணணும், we have to write it for alkenes and alkanes. this is the formula, n equal to 1 n equal to 2 அப்படின்னு alkenesக்கு எழுதி பாருங்கள். அதே மாதிரி alkynesக்கு n equal to 1 n equal to 2னா we will get one series. நீங்கள் அந்த சீரீஸில் ஃபஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா என்ன கிடைக்கும், CH2. கண்டிப்பாக என்ன இருக்கும் டிஃப்ரென்ஸு, CH2ன்னு வரும். அப்போ அந்த சீரீஸ்க்கு பேர் என்னன்னு சொல்லணும், homologous series-ன்னு சொல்லணும். Can you get this? See, இப்போ என்ன பண்ணணும், I gave you one work for you. n equal to 1 for alkenes and alkynes மூணுத்துக்கும் எழுதி பார்த்து ஒவ்வொன்றுத்துக்கும் இருக்கிற அந்த டிஃப்ரென்ஸை பார்த்தீங்கன்னா CH2ன்னு வரும். அதுதான் டெஃபினேஷன் ஃபார் ஹோமோலோகஸ் சீரீஸ். அதுதான் என்னது, நீங்கள் மனப்பாடமே பண்ண தேவையில்ல. ஹோமோலோகஸ் சீரீஸ்னால் ஒரு தொடரில் ஃபஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் இருக்கிற அந்த காம்பவுண்ட் இருக்கிற இந்த டிஃப்ரென்ஸ் ஒரு இடைவெளி என்னவாக இருக்கும் அப்படின்னா CH2வாக இருக்கும். இந்த ஃபார்முலா தான் அது. இந்த ஃபார்முலா படி என்ன பண்ணுங்கள், அல்கேன் அல்கீன் அண்ட் அல்கைன்ஸ்க்கு எழுதி பாருங்கள். அந்த ஹோமோலோகஸ் சீரீஸில் சொல்கிற மாதிரி கண்டிப்பாக என்னவாக இருக்கும், ஃபஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் இருக்கிற அந்த டிஃப்ரென்ஸ் என்னவாக இருக்கும்னா CH2வாக தான் இருக்கும். ஓகே, கம் ஆன், ஒர்க் அவுட் இட். நெக்ஸ்ட் கான்செப்ட் என்ன பார்க்கணும் அப்படின்னா நம்பர் ஆஃப் காம்பவுண்ட்ஸ். see, நம்பர் ஆஃப் கார்பன்
and root name or root word அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஒரு 10க்கு மட்டும் எழுதி போடுறேன், பார்த்துக்கோங்க. இப்போது கார்பன் வந்து ஒரே ஒரு கார்பன் தான் இருக்குது அப்படின்னா the root word will be meth, METH, மறக்கக்கூடாது. 2ஆக இருந்தால் ETH, ஓகே. 3ஆக இருந்தால் PROP, prop, ஓகே. 4ஆக இருந்தால் but, 5ஆக இருந்தால் pent, 6ஆக இருந்தால் hex, 7ஆக இருந்தால் hept, 8ஆக இருந்தால் oct, 9ஆக இருந்தால் non, ஓகே. 10ஆக இருந்தால் டெக். 10ஆக இருந்தால் என்ன அர்த்தம்? டெக், DEC, ஓகே. ஸோ இது நல்லா இந்த 10 காம்பவுண்டுக்கு மட்டும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டா கூட இட் இஸ் வெல் அண்ட் குட். ஓகே, 11, 12 ஓகே தெரிஞ்சுக்கலாம். ஆனால் ஃபஸ்ட்டு 10 நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும், ஓகேவா? ஸோ 1 அப்படின்னா என்ன வரணும்? METH, 2னா ETH, எத், மெத், எத், 3னா ப்ரொப், 4னா பியூட், 5னா பென்ட், 6னா ஹெக்ஸ், 7னா ஹெப்ட், ஓகே. 8னா ஆக்ட், 9னா நோன் ஆர் நான் அப்படின்னு சொல்லலாம். 10 அப்படின்னா DEC, டெக், ஓகே. ஸோ தயவு செஞ்சு இதெல்லாம் வந்து ஒரு ஃபார்முலாஸ் மாதிரி தான். we have to remember it. IUPAC நேம் எழுதணும் அப்படின்னா these are all the basic concept, we have to recall it and we have to by heart it, we can't do anything, okay. if the compound is 1 2 3, 3னா என்ன வரணும்? prop, 5னா என்ன வரும்? pent, 6னா hex, 8னா oct அப்படின்னு, 10னா டெக் அப்படின்ற வார்த்தை நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஏன் அப்படின்னா இப்போ பாருங்கள், இப்போது அல்கேன், இப்போ உங்கள் காம்பவுண்ட் வந்து சிங்கிள் பாண்டட் காம்பவுண்டாக இருக்குது அப்படின்னா இங்கே முடிக்கும் போது என்ன எழுதலாம்? மீத்தேன், ஓகே. அதிலே வந்து 2 கார்பன் இருக்குது. இப்போ அல்கேன் நம்ம எதுக்கு நேம் எழுதுவோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அல்கேன் விச் ஆர் சிங்கிள் காம்பவுண்ட். இப்போ என்ன பண்ணணும்? ANEன்னு முடியுது அல்கேன். அப்போ இங்கே முடியும் போது நம்ம என்ன பண்ணணும்? ANEன்னு முடிக்கணும். புரியுதுங்களா? ஸோ 2 அப்படின்னா ANE, ஈத்தேன். 2 கார்பன் இருந்தால் அதை ஈத்தேன்னு சொல்லுவோம். 3 கார்பன் இருந்தால் அது என்னன்னு சொல்லுவோம்? ப்ரொப்பேன்னு சொல்லுவோம். எதில்? அல்கேன்ஸில். 4 கார்பன் இருந்தால் we will say it as பியூட்டேன். அதே மாதிரி 5 இருந்தால் பென்டேன், ஹெக்ஸேன், ஹெப்டேன், ஆக்டேன், நோனேன், டெக்கேன். இட் இஸ் வெரி வெரி சிம்பிள். அல்கேன் தட் இஸ் சிங்கிள் காம்பவுண்ட், தட் இஸ் சிங்கிள் பாண்டட் கார்பனாக இருக்கும் போது ஒரு கார்பன் இருந்தால் மீத்தேன், 2 கார்பனாக இருந்தால் ஈத்தேன், 3 கார்பனாக இருந்தால் ப்ரொப்பேன். கேன் யூ கெட்? நெக்ஸ்ட் இப்போ அல்கீன், வெரி சிம்பிள். இந்த ஏவை எடுத்துகிட்டு என்ன பண்ணிடணும்? ENE, 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 ENE. we have to remove ஏக்கு பதிலாக என்னன்னு முடிக்கணும்? ஏன்னா அது வந்து அல்கீன், டபுள் பாண்டட் காம்பவுண்ட். அப்போ என்ன பண்ணணும்? ENE, ENEன்னு எழுதணும், ஓகேவா? அதே மாதிரி டெக்கேன்னா என்ன அர்த்தம்? டெக்கீன் அப்படின்னு முடியும். இப்போது ஆல்கைன், ட்ரிபிள் பாண்டட் காம்பவுண்டில் கார்பன் 1 இருக்குது 2 இருக்குது அப்படின்னா என்ன வந்துடும்? இட் இஸ் YNE. அது மாதிரி என்ன பண்ணணும்? we have to write the IUPAC names. can you get this? so alkane, alkene and alkyne single compound-ஆக இருந்தால் இதுதான் பேசிக் வேர்ட். சிங்கிள் காம்பவுண்டட், அது சிங்கிள் பாண்டடாக இருந்தால் ANEன்னு முடியும், டபுள் பாண்டடாக இருந்தால் ENEன்னு முடியும், அண்ட் ட்ரிபிள் பாண்டடாக இருந்தால் YNEன்னு முடியும். ஸோ திஸ் ஆர் ஆல் த பேசிக் கண்டிஷன் ஃபார் நேமிங் ஆஃப் அ ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ.